மணியே வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா சின்ன நாட்டில் மற்றவர்களெல்லாம் முன்னே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் 2 வரிசையை விட்டு பின்னாடி வரிசையில் உட்காருமாறும் வெளியூரிலிருந்து வந்திருக்க தோழர்களுக்கு நம்மளுடைய வாலண்டியர்ஸ் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாநாட்டு வாயிலில் வெல்கம் ட்ரிங்க்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. தயவு செய்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் அறிந்துவிட்டு தோழர்களே அனைவரும் தயவு செய்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 வரிசையை விட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இருக்கையில் தயவு செய்து அனைவரும் உட்காருமாறு கேட்டு மனிதன் காலில் பட்ட பூமி மற்றும் ஒரு 2 வீலர் சாவி அந்த சாவி 2 வீலர் சாவி என்னிடம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குமரேசன் பூமி மட்டும் முதலாளிகள் அதிகாரிகளின் கூட்டு கொள்ளை அதிகரிப்பால் ஏழை பணக்காரன் இடைவெளிதான் பெருகுது செய்த உற்பத்திகள் சந்தைப்படாமல் தேக்கம் ஏற்பட்டு மூலதனம் முடங்குது. முதலாளித்துவ பொருளாதார விசேஷ சுழற்சியால் சீரழிந்து போனது. சோசியலிச பொருளாதாரமே நல் சுழற்சிக்கு வழிவகுக்கும். உழைக்கும் மக்களுக்கு மட்டும் கொடுத்து கொள்ளையோ உழைக்கும் மக்கள் மீது இவற்றை முறியடிக்க களம் காண்போம் தோழர்களே. சம வேலைக்கு சம சம்பளம் கிடைத்திட முன்கை எடுப்போம் தோழர்களே. போராட்டம் களம் காண்போம் தோழர்களே. உழைக்கும் மக்கள் ஒற்றுமைக்கு ஏற்படும் தடைகளை நீக்கி உலக உழைக்கும் மக்களை ஓரமைப்பில் ஒன்றாக்குவோம். சாதி இல்லை மதமும் இல்லை. உழைக்கும் மக்கள் வாழ்விலே உழைக்கும் மக்களுக்கு எதிரான மதவெறிக்கு முடிவு கட்டுவோம் தோழர்களே. தொழில்வாரி கூட்டமைப்பை தேச அளவிலும் உலக அளவிலும் அமைத்திடுவோம் தோழர்களே. அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் விவசாயிகளை காத்திடுவோம். விவசாயத்தை போட்டிடுவோம். விவசாய தொழிலாளர் ஒற்றுமையை
தோழர்களே, முதல் 2 வரிசையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் குடும்பத்தோடோ அல்லது வேறு யாராவது விஐபி வந்தா அந்த முதல் 2 வரிசை விட்டு பின்னாடி எழுந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதல் அனைவரும் கவனத்தில் செல்ல வேண்டிய விழா குழுவினர் அனைவரும் பேட்ச் அணிவித்து மாடைக்கு இரு பக்கமும் இருந்து விழா சிறப்புற நடைபெற விழா குழுவினர் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தோழர்களே, மாநாட்டிற்கு வந்தக்கூடியவர்கள் வாயிலில் அந்த புத்தகத்தை வாங்கி புத்தகத்தில் உள்ள பேட்சை அணிந்து மாநாட்டு இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாநாட்டு புத்தகத்தோடு உணவு கூப்பன் வழங்கப்பட்டுள்ளது. தலைவர் பேசி முடித்த பிறகுதான் 1 மணிக்கு தான் உணவு வழங்கப்படும். அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கூப்பனை கொடுத்து தான் பிளேட் வாங்க வேண்டும். 1 பிளேட்டு தான் ஒருவருக்கு. எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். தயவு செய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாநாட்டின் முகநிலைவாக மேடைக்கு வந்து வரவேற்புரை மற்றெல்லாம் வழங்கப்படும். வருபவர்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸ் பெற்றுக்கொண்டு வரமாறு கேட்டுக்கொள்கிறோம். 11 மணியிலிருந்து 11:30 மணிக்கு ஸ்நாக்ஸும் டீயும் வெளியில் வழங்கப்படும் என்பதையும் மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளாக தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, மாநாட்டின் நிகழ்வு தொடங்க உள்ளது. அதற்கு முன்பாக TN70W8319 அவருடைய வண்டி சாவி என்னிடம் இருக்கிறது. இன்னொரு ஸ்கூட்டியினுடைய வண்டி சாவி பச்சை கலர் போட்ட சாவியும் என்னிடம் இருக்கிறது. உரியவர்கள் பெற்றுக்கொள்வார் கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் இருக்கின்ற தோழர்கள் அனைவரும் உடனடியாக அரங்கிற்குள் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் இருக்கின்ற தோழர்கள் உடனடியாக அரங்கிற்குள் வந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டில் வரவேற்புரை வழங்க இருக்கின்ற ராமர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்கொள்ளும். LMW1 தலைவர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் யூனியன் கே பாலசுப்ரமணியம் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எண்ணூர் அசோக் லைன் எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய பொதுச் செயலாளர் திரு M. நாராயணன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிம்சூர் தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் M. கோவிந்தராஜ் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற நடைமுறை தலைவர் அசோக் நலமன்ற யூனிட் 1 காசிநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். உழைக்கும் மக்கள் மாமன்றத்தினுடைய 34வது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மை எல்லாம் வரவேற்பதற்கு தலைவர் தணிகவேல் நலமன்றம் யூனிட் 2 திரு ராமர் அவர்களை அழைக்கிறேன். சீரோடும் பெரும் சிறப்போடும் மாபெரும் எழுச்சியோடும் நடந்து கொண்டிருந்த மாநாட்டிற்கு உங்களின் அருமை தலைவர் திரு ஐயா இரா குசேலா அவர்கள் தலைமை ஏற்பார் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொண்டு உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் 34வது மாநாடு மற்றும் தொழிற்சங்க ஜனநாயக நாளான ஜூலை 4 தலைவர் திரு இரா குசேலர் அவர்களுடைய
89வது பிறந்தநாள் விழாவும் மிகவும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற சென்னை, ஓசூர், கோவை, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம், ஹைதராபாத் உள்ளிட்ட நமது இயக்கங்களை கட்டி காத்து அல்லும் பகலும் அயராக பாடுபட்டு வருகின்ற பொறுப்புமிக்க பொறுப்பாளர்கள், இதை ஏற்கனவே தாங்கி நிறுத்திய முன்னாள் பொறுப்பாளர்கள், இந்த இயக்கத்திற்கு கண்ணின் மணியாக கண்ணின் விழுதாக எந்த சூழ்நிலையும் தாங்கிக் கொண்டு நம்ம பயணப்படும் அன்புக்கிரிய அனைத்து நலமன்ற இயக்கத்தின் கண்ணின் மணி அனைவரையும் வருக வருக என ஓசூர் விழாக்குழுவின் சார்பாக மனமாற வரவேற்கின்றோம். மேலும் நமது இயக்கத்தின் பட்டறையில் பயிற்சி பெற்று பல்வேறு போராட்டங்களை தலைமையேற்று பல்வேறு தியாகங்களை அதன் மூலமாக பல்வேறு தொழிற்சங்கங்களுக்கு பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கும் சங்கத்தின் பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என மாநாட்டு விழாவுக்கு சார்பாக வரவேற்கிறோம். மேலும் இந்த மாநாடை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்று எங்களது நீண்ட நாள் ஆசையான கிட்டத்தட்ட ஓசூரில் மாநாடு நடந்து 18 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 18 ஆண்டுகள் நிறைவடைந்தால் இந்திய ஜனநாயகத்தில் வாக்களிக்க உரிமை உண்டு. அந்த உரிமையை நாங்கள் மீண்டும் ஓசூரில் பெற்று அதை உழைக்கும் மக்கள் மாமன்றத்துடைய ஆசையை தெரிவித்து அந்த ஆசையில் அவர்களும் கலந்து பேசி எங்களுக்கு அனுமதி அளித்த அன்றைய நாள் முதல் இன்றைய பொழுது வரை இரவு பகல் பாராது எங்கள் பாடுபட்டு என்னுடைய ஓசூர் தனியார் நலமன்றம், ஓசூர் தொழிலாளர் நலமன்றம், ஓசூர் சிபிபிஎஸ் சங்கத்தை சார்ந்த அந்த நிர்வாகிகளுக்கு தலை தாழ்ந்து அவர்களையும் வருக 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 என வரவேற்கின்றேன். 2 மாத காலங்கள் சரியான திட்டமிடல், ஒவ்வொரு முறையும் நான் இயக்க இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு செயல்பட்டு வருவோம். ஆனால் யாருக்காக? நமக்காக, நம் ஐயா குசேலருக்காக என்பதை கட்டியம் காக்கும் வழியில் இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை உழைத்திட்ட கண்ணின் மொழி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டிற்காக எங்களை இசைவு தெரிவித்து அந்த மாநாட்டில் சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டு உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் துணைத் தலைவர் திரு சம்பத் சார் அவர்களுக்கும், பொருளாளர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகியான அண்ணன் ராபாபு அவர்களுக்கும் இயக்கத்தின் சார்பாக எந்த அறிக்கையில் வந்தாலும் எவ்விதமான துண்டு வந்தால் அதற்கு இரவு பாராது பாடு தட்டச்சு அண்ணன் கார்த்திகை அவர்களுக்கும் தலைவருடைய தடம் பதித்து என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்ட் தொழிற்சங்கத்தில் தன்னை முன்னிலை நிறுத்தி தலைவருக்காக தியாகம் புரிந்து கொண்டு இன்றும் தலைவருக்காக சேவை செய்து வரும் அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் உள்ளிட்ட அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த மாநாட்டிற்கு இயக்கம் என்றால் அதற்கு விவாதம் வேண்டும், விவாதத்தின் மீது பொருள் வேண்டும், பொருள் மீது பதில் வேண்டும். அப்பேற்பட்ட இயக்கத்தை அறிக்கையை தயாரித்து அந்த இயக்க அறிக்கையை வெளியிட்டு அதன் மீது விவாதம் நடத்த உள்ள உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் எண்ணூர் சங்கத்தில் நீண்டகால தொழிற்சங்கள் பணியாற்றிய உயர் திரு துரைராஜ் அவர்களையும் மற்றும் கட்டியம் காக்கும் வகையில் நாங்கள் ஏற்கனவே பெரியார் கூறியது போல மீண்டும் ஒரு முறை ஒசூரில் வெற்றி வாகை சூடி ஒட்டுமொத்த அசல் ஆழ்வோம் என்பதை நிரூபிக்கும் முன்னமாக எங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து அந்த வெற்றி பயணத்தில் தொழிற்சங்கம் என்றால் என்ன, தொழிற்சங்கத்தோட வலிமை என்ன, தலைவருடைய வலிமை என்ன என்பதை பறைசாற்றிய அன்புக்குரிய எங்களுடைய சங்கத்தின் பொதுச் செயலாளர், அதாவது அசோல் யூனிட் 2 எம்எல்ஏ பொதுச் செயலாளர் திரு பி சக்திவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் எங்களுடைய தாய் நிறுவனமான எண்ணூரின் பொதுச் செயலாளர் ஆற்றல்மை செல்வர் அண்ணன் நாராயணன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் ஓசூர் எண்ணூர் சிபிபிஎஸ் தொழிலை இன்னும் தலைமை பொறுப்புக்கு எங்களுக்கு அந்த வளர்ப்பு இல்லை இருந்தாலும் LMW என்னும் குழுமங்களில் தலை அடித்தோடு தொட்டு தொழிற்சங்க பயின்று இன்றைக்கு தாங்களாக தலைவராக முன்னின்று அந்த தொழிற்சங்க நடத்தி வரும் LMW யூனிட் 1 ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் தலைவர் திரு கே. பாலசுப்ரமணியம் அவர்களையும் வருக வருக
என வரவேற்கின்றேன். மேலும் சிம்சன் தொழிற்சங்கத்துடைய ஆற்றல் மிகு செயல் வீரர் அது அருமை அண்ணன் திரு கோவிந்தராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த மாநாட்டிற்கு இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஆற்றல் மிகு செயல் வீரர், அஞ்சா நெஞ்சர், எதற்கும் துணிந்தவர், மனதில் உள்ளதை பட்டென்று சொல்லக்கூடிய என் அன்பிற்கிரிய அருமை தோழர் யூனிட்டுடைய நடைமுறை அண்ணன் திரு டி காசிநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவினை தலைமை ஏற்று சிறப்புரை ஆற்ற இருக்கும் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாயிட ஏறிய சுவையும் நனி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் இனியன என்பேன் எனினும் எம் தலைவரை என் உயிர் என்பேன். தலைவருக்கு அமுதென்று பேர், தலைவருக்கு அமுதென்று பேர். எங்கள் தலைவர் ஐயா ஆர் குச்சேலர் அவர்களை எங்கள் உயிருக்கு நேர். தலைவருக்கு நிலவென்று பேர், தலைவருக்கு நிலவென்று பேர். அந்த தலைவர் எங்கள் விளைவுக்கு நீர். தலைவருக்கு மனமென்று பேர், இந்த தலைவருக்கு மனமென்று பேர். இந்த தலைவர் எங்கள் உரிமைக்கு வேர். தலைவர் எங்கள் உயர்வுக்கு வான். அன்பு தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் உயர்வுக்கு வான். அன்பு தலைவர் எங்கள் உழைப்புக்கு சுடர் தந்த தேன். தலைவர் எங்கள் உயிருக்கு நேர். அந்த தலைவருக்கு குசேலர் என்ற பேர். தலைவர் எங்கள் உயிருக்கு நேர். அந்த அன்பு தங்க தலைவர் அவர்களுக்கு குசேலர் என்று பெயர். குசேலர் பெயர் அல்ல, குசேலர் குசேலர் பெயர் அல்ல, குசேலர் சொல்லுங்க, குசேலர் பெயர் அல்ல. எங்கள் இதய துடிப்பு, எங்கள் இதய துடிப்பு. காலண்டரில் கிழிந்த பக்கங்கள், காலண்டர் கிழிந்த பக்கங்கள் சாமானின் அகவை என்போன்ற சாமானின் அகவை. கூடுதலாக பெறுகின்ற அனுபவம் சரித்திர நாயகரின் அகவை. கூடுதலாக பெறுகின்ற அனுபவம் சரித்திர நாயகர் அகவை. அந்த அனுபவம் தான் உழைப்பவர் வாழ்ந்திட ஊதியம் முடித்தது. அந்த அனுபவம் தான் உழைப்பவர் வாழ்ந்திட லட்சங்கள் என்ற லட்சிய போனஸ் லட்சங்கள் தாண்டி பிடித்தது. அந்த அனுபவம் தான் உழைப்பவர் வாழ்ந்திட உன்னதமான இந்திய தாய் திருநாட்டில் முதல்நிலை போனஸ் முடித்தது. உழைப்பவர் வாழ்ந்திட சலுகைகள் பெற்றது. உழைப்பவர் வாழ்ந்திட உரிமைகள் காத்தது. உழைப்பவர் வாழ்ந்திட உரிமைகள் காத்தது. அந்த அனுபவம் தான் உழைப்பவர் தலைமுறை வாழ்ந்திட வாரிசு வேலைகளை வைத்தது. அந்த அனுபவம் தான் உழைப்பவர் தலைமுறை வாழ்ந்திட வாரிசு வேலைகள் வைத்தது. எம்மையும் காத்து எம் தலைமுறைக்கு வாழ்வளித்து தலைமுறை கடந்தும் நேசிக்கின்ற என் அன்பு தலைவருக்கு அகவை 89. தலைமுறை கடந்தும் நேசிக்கின்ற என் அன்பு தலைவருக்கு அகவை 89. மொழி நீள்கிறவை இனம் வாழும், மொழி நீள்கிறவரை இனம் வாழும். நீங்கள் வாழ்கிறவரை ஐயா வாழ்கிறவரை உழைக்கும் வர்க்கம் ஆளும். மொழி நீள்கிறவரை இனம் வாழும். எங்கள் தலைவர் ஐயா குசேலர் வாழ்கிறவரை உழைக்கும் வர்க்கம் ஆளும். உழைக்கும் வர்க்கம் வாழவும், உழைக்கும் வர்க்கம் வாழவும், உழைக்கும் வர்க்கம் ஆளவும் அம்மையாரோடு சேர்ந்து நீங்களும் 100 ஆண்டு காலம் கடந்து வாழ்ந்திட இங்கு கூடியிருக்கும் மாநாட்டு பிரதிநிதி சார்பாகவும் என் இயக்கத்தின் அருமை கூட்டணி தோழரான சிஐடி, தோமுசா, அண்ணா தொழிற்சங்கம், எங்கள் பிளான்டுடைய எம்ஜிஆர் அனைவரும் சார்பாக
அதனுடைய நிர்வாக சார்பாக உழைக்கும் மக்கள் கரங்களுடைய கர ஓசையோட ஐயா தலைவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த மாபெரும் விழாவில் தலைமை ஏற்று சிறப்புரையாற்றுமாறு மீண்டும் ஒருமுறை வருக 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 என வாழ்த்தி இந்த அடியானின் வயது 50, இந்த அடியானின் வயது 50, நலமன்றத்தின் வயது 50. இந்த 50வது ஆண்டில் எனக்கு இந்த மாபெரும் வாய்ப்பை நல்கிய என் அருமை பிளான் டு தனிநல மன்ற தோழர்களுக்கும் என்னுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் செயற்கை உறுப்பினருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தலை தாழ்ந்து வணங்கி இந்த இடம் பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தினை ஐயா ஆர்கே அவர்கள் தலைமை தாங்கி நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் ஆர்கே அவர்கள் இறுதியாக சிறப்புரையாற்றுவார்கள். அதற்கு முன்னால் இயக்க அறிக்கையை திரு நா. துரைராஜ் பொதுச் செயலாளர் உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் சார்பாக உங்கள் முன் சமர்ப்பிப்பார். வருமாறு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரபு எனக்கு கொடுக்கப்பட்ட பணி இந்த மாநாட்டினுடைய இயக்க அறிக்கையை சமர்ப்பித்தல். இருந்தாலும் கூட அசோக் லேலேண்ட் அனைத்து குழுமத்தைச் சேர்ந்த நம்முடைய தோழர்களும் பல இடங்களிலிருந்து வந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய மன்ற உறுப்பினர்களையும் வார்த்தைகள் சொல்லி அடுத்து நான் என்னுடைய அறிக்கையை படிக்க இருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் புதிதாக நான் ஒன்றும் சொல்லிவிடப் போவதில்லை. நீங்கள் அத்தனை பேரும் அறிந்தது மட்டுமல்ல, உணர்ந்த ஒன்றைத்தான் நான் மீண்டும் இங்கே சொல்லப்போகிறேன். நம்முடைய தலைவர் எதற்கும் அசையாத ஒரு இரும்பு கோட்டை, எவருக்கும் இணையில்லாத சீன பெருஞ்சுவர், அஞ்சா நெஞ்சன், அன்பின் அருவி, எதையும் தாங்கும் இதயம், எதற்கும் துணிந்து நிற்கும் சிங்கம், வயது 89, இளைஞர் நம்முடைய தலைவர் அவர்கள். உங்களுடைய தலைவர் வாழ்க வாழ்க என்று எழுப்பிய அந்த கோஷம், தலைவர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்தினை தெரிவித்து இயக்க அறிக்கையை நான் தொடங்குகின்றேன். நேற்றைக்கு முன்தினம் ஒரு நெஞ்சை உழுக்குகின்ற அல்லது நெகிழ வைக்கின்ற நம்முடைய ஓசூர் ஓய்வு பெற்ற தோழர் ஒருவர் என்னிடம் ஒரு 15 நிமிடம் பேசி கொண்டிருந்தார். அவர் நலமன்றத்திலே நிர்வாகியாக இருந்ததில்லை, சங்கத்திலே செயற்குழு உறுப்பினராக கூட இருந்ததில்லை, நிர்வாகியாகவும் இருந்ததில்லை. ஆனால் தலைவர் மீதும் மன்றத்தின் மீதும் எல்லையற்ற அன்பு கொண்ட அவர் 15 நிமிடம் தன்னுடைய உள்ள கிடக்கையை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அவர் பேசிய பிறகு ஏறத்தாழ 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை தாண்டி என்னால் மேலே செல்ல முடியவில்லை. அதை உங்களோடு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் என்னிடத்தில் சொல்லதை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். சார், இன்னும் 2 தினங்களிலே நான் ஓய்வு பெறப் போகிறேன்.
நான் இந்த ஓசூருக்கு வரும்பொழுது 2 சட்டை, ஒரு சர்டிஃபிகேட், இந்த 3ஐயும் எடுத்துக்கொண்டு தான் இந்த ஓசூருக்குள் நான் நுழைந்தேன். 35 ஆண்டு காலத்தில் நானும் என்னுடைய குடும்பமும் இந்த அளவுக்கு பாதுகாப்பாக, இந்த அளவுக்கு ஒரு சிறந்த வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் தலைவர் ஆர்கே அவர்களை தவிர வேற யாரும் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. உங்களையும் தலைவர் அவர்களையும் என்னுடைய வாழ்நாள் முழுதும் என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். தலைவர் அவர்களிடத்திலே 1 மணி மாதம் தங்கியிருந்து அவருக்கு பணி செய்தால் என்னுடைய மனம் நிறைவடையும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. உங்களிடம் கூட நான் அதிகமாக பேசியதில்லை. பட் இருந்தாலும் இந்த நேரத்திலே இதை சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய கருத்தை இந்நேரத்திலே வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட அன்பு நெஞ்சங்களுக்கு, அப்படிப்பட்ட இதய சுத்தியான தோழர்களுக்கு பணி செய்வதை தலைவர் மட்டுமல்ல நாங்களும் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன். 1000 பேர் நம்மை எதிர்க்கலாம், 1000 பேர் நம்மை குறை சொல்லலாம், 1000 பேர் பொய்களை புனைந்து நம்மீது வீண் வசைகளை எரியலாம். ஆனால் ஒரே ஒரு அன்பு உள்ளம் நெஞ்சம் உருக நம்மை பற்றி உணர்ந்து உணர்ந்து பேசுகின்ற பொழுது இவை அத்தனையும் தூள் தூளாக உடையும் என்பதை நான் இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு பல்லாண்டுகள் தலைமை வகித்திருக்கிறார். எத்தனையோ திருமணங்கள் அவரால் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் காலத்திலே நடந்திருக்கிறது. நேற்றைக்கு கூட ஒருவர் வந்து மாலை நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலிலே வந்து தலைவருக்கு பத்திரிகை கொடுத்தார். அவருடைய உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். வந்து தலைவரை வணங்கி மகிழ்ச்சியோடு அந்த குடும்பமே அந்த பத்திரிகையை கொடுத்து விட்டு சென்றது. இதைப்போல் எத்தனை திருமணங்களை நம்முடைய தலைவர் நடத்தி வைத்திருப்பார். இதைப்போல் எத்தனை கிரகப் பிரவேசங்களை நம்முடைய தலைவர் நடத்தி வைத்திருப்பார் என்பதையெல்லாம் எண்ணுகின்ற பொழுது நம்மை காட்டிலும் பெருமைக்குரியவர், நம்மை காட்டிலும் மகிழ்ச்சிக்குரியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நான் மிக ஆழமாக பதிவு செய்கிறேன். குறை சொல்வது மிகவும் எளிது. ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் தலைவர் அவர்களுடன் நான் பழகியிருக்கிறேன். தலைவருக்கு இருக்கின்ற ஆற்றல், தலைவருக்கு இருக்கின்ற ஆளுமை, தலைவருக்கு இருக்கின்ற துணிவு, தலைவருக்கு இருக்கின்ற தொழில் பற்றிய அந்த ஆழ்ந்த அறிவு இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே எந்த ஒரு தொழிற்சங்க தலைவருக்கும் இதுவரை இல்லை என்பதை இந்த மாநாட்டிலே நான் பதிவு செய்கிறேன். ஏதோ ஒரு செய்திக்காக நான் இதை சொல்லவில்லை. தலைவர்களோடு பல்லாண்டு காலம் நான் செயலராக பணியாற்றியிருக்கின்றேன். பல பேச்சுவார்த்தைகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த போனஸ் பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், அல்லது பதவி உயர்வு பேச்சுவார்த்தையாக இருக்கலாம். ஒரு பேச்சுவார்த்தையில் கூட தலைவர்கள் நிர்வாகத்திடம் கெஞ்சி கேட்டு எதையும் பெற்றதில்லை என்பது ஒரு சரித்திர வரலாறு. ஆர்கேயிடம் மட்டுமல்ல, நான் ஆர்கேயை தவிர மாற்று தலைவரிடத்திலும் தலைவராக இருந்திருக்கிறேன். அவர்கள் பேசுகின்ற பொழுது நிர்வாகத்திடம் கெஞ்சுவதையும் எப்படியாவது கொடுங்கள் என்று கேட்பதையும், இதை கொடுக்காவிட்டால் நான் போய் எப்படி பதில் சொல்வேன் தொழிலாளர்களுக்கு என்று அவரிடம் தாழ்ந்து பணிந்து கேட்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் தலைவர்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அழுத்தம் நிறைந்த சூழலில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும், என்னுடைய தொழிலாளி கொடுக்கின்ற உற்பத்தியில் நீ இவ்வளவு லாபம் பெற்றிருக்கிறாய், இந்த தொழிலாளி உழைத்த உழைப்பிலே இவ்வளவு டிவிடெண்ட் நீ பெற்றிருக்கிறாய், இந்த தொழிலாளி உழைத்த உழைப்பிலே நீ இவ்வளவு வளர்ந்திருக்கிறாய்,
அதனால் எங்களுக்குரிய உரிமையை நீ கொடு என்று கேட்டிருக்கிறாரே தவிர நிர்வாகத்திடம் என்றைக்கும் கெஞ்சி கேட்டதில்லை, அங்கேயும் கேட்டதில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை பெற்றிருக்கலாம் நம்முடைய வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன ஒரு தைரியத்தோடும் நாம் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எவனை பற்றியும் எவர் என்ன கூறினாலும் சரி, என்ன நம் மீது சேற்றை வாழ்த்து இழுத்தாலும் சரி, அதற்கெல்லாம் நீங்கள் அஞ்சாமல் ஒரு போர் வீரனைப் போல நமக்கு இருக்கிற பெருமையை நினைவு கூர்ந்து அதை எடுத்து சொல்லி மீண்டும் மீண்டும் நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இன்னும் தலைவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்வதற்கு நேரம் போதாது. எனக்கு அந்த நேரமும் கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக நான் பேசிவிட்டேன். அதே போல அவர் சந்தித்த போராட்டங்கள், அவர் தன்னுடைய குடும்பத்தையே கவனிக்காமல் நம்மையே காலமும் சிந்தித்து கவனித்து அதற்காக ஒழித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மனிதர், அவர் மனிதர் அல்ல, அவர் மனித தெய்வம் என்று சொன்னால் அது சற்றும் குறைவில்லை. நம்மை வாழ்கின்ற அந்த மனித தெய்வத்திற்கு நீங்களெல்லாம் பூவால் மழை பொழிந்தீர்கள். மழை அல்ல, அது பூ மழை அல்ல, அதெல்லாம் அன்பு மழை. அந்த அன்பு மழையை வாரி இறைத்த நம்முடைய ஓசூர் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அதனுடைய தலைவர் நம்முடைய ராமர் மற்றும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்து கொண்டு, சுருக்கமாக ஆனால் மிக முக்கியமான செய்திகளை இந்த மாநாட்டிலே தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றை முழுவதுமாக படிப்பதற்கு காலம் போதாது என்பதால் முக்கியமானவற்றை மட்டும் நான் இப்பொழுது படித்து அந்தந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி நீங்களே படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி முடிவுரையை படித்து விரைவாக நிறைவு செய்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் இயக்க அறிக்கை கொடுக்கின்ற பொழுது இந்த உலகத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை இந்த ஆண்டறிக்கையிலே கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்திலே உலகத்திலே எங்காவது ஒன்று நடந்தால் அது நம்முடைய நாட்டிற்கு வருவதற்கு அல்லது வராமல் கூட போவதற்கு வாய்ப்பு இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் என்ன நடந்தாலும் அடுத்த தினமே அதனுடைய பாதிப்பு, அடுத்த மாதமே அதனுடைய சிரமங்கள் எல்லாம் நாம் சந்திக்க வேண்டிய காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு, தலைவர் அவர்கள் உலகத்தை பற்றி சொல்லியிருக்கிற இந்த நிலையை நீங்கள் எல்லாம் அறிந்திருந்தாலும் கூட இந்த மாநாட்டிலே இதை அழகாக தலைவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தயவு கூர்ந்து அமைதியாக நான் படிக்கும்போது கேளுங்கள், மனதிலே ஆழ பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறது. தலைவர் சொன்னது எதுவும் இதுவரை நடக்காமல் போனதில்லை. நாம் ஏதாவது சொன்னால் நம்முடைய மாற்றாளர்கள் என்ன சொல்வார்கள்? இது நடக்காது என்பார்கள். ஆனால் தலைவர் இது நடக்கும் என்பார். தலைவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், நம்முடைய தொழிலாளி ஒரு காலகட்டத்தில் அசோக் லேலண்ட் தொழிலாளி காரிலே வரக்கூடிய நிலையும் கார் இங்கே நிற்பதற்கு இடமில்லாத ஒரு நிலையும் ஏற்படும் என்று சொன்னார். ஆனால் அந்த முட்டாள்கள் சொன்னார்கள், இதெல்லாம் தலைவர் இப்படிதான் சொல்லி ஏமாற்றுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் நடப்பதை நாம் கண்கூட பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, லாபத்தில் பங்கு என்றால் உடனே கிடைப்பாது என்பார். ஏல்டிஎஸ் கொண்டு வருகிறோம், இது அனௌன்ஸ் ஆகும் என்றால் இது நடக்காது என்பார். அதை போல வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றால் நிர்வாகம் சொல்வதைப் போல இவனும் சேர்ந்து கொண்டு நிர்வாகம் நம்மை எதிர்ப்பதைப் போல இவனும் எதிர்த்து இதை கிடைக்காது என்பான். ஆனால் கிடைக்கும் என்று சொல்வதை, கிடைக்காது என்று சொல்வதை கிடைக்கும் என்று ஆக்கக்கூடிய மேபெரும் வல்லமை வாய்ந்த தலைவர் நம்முடைய தலைவர். என்னுடைய வேண்டுகோளெல்லாம் நம்முடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதை தாண்டி மாபெரும் ஒரு சக்தி மிக்க, ஆழ்ந்த ஆற்றல் மிக்க, அறிவாற்றல் மிக்க, சிந்தனை மிக்க ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவரிடம் போய், சார் எனக்கு இந்த கட்டாயமாக பதவி உயர்வை கொடுங்கள், கட்டாயமாக இதை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று கேட்பது உண்மையிலேயே நம்முடைய தலைவருடைய தகுதிக்கு அது ஒரு சரியான கோரிக்கை அல்ல என்பதை மட்டும்
உங்கள் மத்தியிலே நான் பதிய வைத்து, வெற்றி என்பது என்றைக்கும் நம்மை தேடி வரும். வெற்றி நம்மை விட்டு வேறெங்கும் போவதற்கு வெற்றிடம்தான் இருக்கிறதே தவிர வெற்றியிடம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி போனாலும் திரும்பி வரும். நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம், வெற்றியை மீண்டும் வெற்றியிருக்கிறோம். ஏனென்றால் நம்மிடம் நியாயம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, உறுதி இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது. எனவே வெற்றி மேல் வெற்றி நம்மை நிச்சயமாக தேடி வரும் என்பதை நம்முடைய தோழர்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டறிக்கை வாங்காதவர்கள் அந்த வாயிலின் முன்பகுதியிலே அந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது, சென்று அந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பணியை நான் தொடங்குகிறேன். உழைக்கும் மக்கள் மாமன்றம் 34வது மாநாடு 7/7/24 ஹோட்டல் ஹில்ஸ், சிப்காட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், ஓசூர் 1. இயக்க அறிக்கை. உழைக்கும் மக்கள் மாமன்றம் 33வது மாநாடு 4/7/23 அன்று சென்னை செனாநகர் அம்மா கலையரங்கில் நடைபெற்றது. இந்த மாநாடு நடந்து ஓராண்டு காலத்தில் உலக அளவில் அரசியல் பொருளாதார நிலைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. கரோனா நோய் வந்ததிலிருந்து நம் நாடும் உலக நாடுகளும் சகஜ நிலைக்கு திரும்பி வந்திருக்கின்றன. சென்ற ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மக்களின் மரண எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருந்தாலும் போர் நிறுத்தம் எப்பொழுது ஏற்படும் என்று தெரியவில்லை. ரஷ்யாவை பொறுத்தமட்டில் உக்ரைன் நாட்டிலிருந்து பல இடங்களை பிடித்திருக்கிறது. உக்ரைன் நாட்டிற்கு போர் முனையில் தொடர்ந்து பின்னடைவு இருந்தாலும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்த போர் தொடர்ந்து நடைபெறுவதில் குறியாக இருக்கிறது. போரை நிறுத்துவதற்கு பல நாடுகள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் ரஷ்யா போர் நிறுத்தம் செய்ய தயாராக இருப்பதாகவும், அதே நேரத்தில் உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது என்றும் மற்றும் ரஷ்யா இணைத்து கொண்ட உக்ரைன் பகுதியிலிருந்து உக்ரைன் படைகள் வெளியேற வேண்டும் என்றும், அதை ஏற்றுக்கொண்டால் போரை நிறுத்தலாம் என்றும் தெரிவிக்கிறது. அதே சமயத்தில் ரஷ்யா உக்ரைனிலிருந்து வெளியேறும் என்றும், நேட்டோவில் சேருவது சம்பந்தமான விஷயத்தில் ரஷ்யா தலையிடக்கூடாது என்றும், அப்போதுதான் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க முடியும் என்றும் உக்ரைன் கூறுகிறது. எனவே போர் நிறுத்தம் இப்போதைக்கு ஏற்படாது. ஆனால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இங்கிலாந்தும் போரை உக்ரைன் தொடர்ந்து நடத்துவதற்கு உதவி, கடன் என்று அந்த நாட்டிற்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார்கள். இந்த நாடுகள் தரும் போர் தளவாடங்களை உக்ரைன் ரஷ்யா நாட்டை தாக்குவதற்கு பயன்படுத்தினால் அணு ஆயுத போர் தவிர்க்க முடியாதாகிவிடும் என்று ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. இதுவரை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உக்ரைனுடன் சேர்ந்து போராடாமல் இருக்கிறார்கள். அப்படி போரிட்டாலும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பெரும் எதிர்ப்பு ஏற்படும். அதோடு அணு போருக்கும் தள்ளிவிடும் அபாயம் ஏற்படும். இந்த போரினால் ரஷ்யாவை எதிர்த்து ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் பல வியாபார தடைகளை ரஷ்யா மீது திணித்திருந்தாலும் மற்ற நாடுகளுடன் ரஷ்யா எண்ணெய் உட்பட வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்வதால் ஐரோப்பிய அமெரிக்க தடைகள் எந்த விதத்திலும் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பாதிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இராணுவத்திற்கும் 6 மாதங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட யுத்தம் நீடித்து வருகிறது. இஸ்ரேலின் அடாவடித்தனமான ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஹமாஸ் தலைமையில் இயங்கும் இராணுவம் இஸ்ரேலுக்குள் நுழைந்து நூற்றுக்கணக்கானவர்களை கொன்று 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிகளை சிறைப்பிடித்து வைத்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் உதவியோடு காசா பகுதியை எதிர்த்து அங்கு வாழும் 2 மில்லியன் மக்களை கொண்டு குவித்து வருகிறது. பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 40,000 பேரை கொண்டு குவித்தது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து இழந்து கொண்டும் வருகின்றனர். இதில் ஐநா தலையிட்டு போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லும் முடிவுகளை இஸ்ரேல் காது கொடுத்து கேட்கவில்லை. தொடர்ந்து பள்ளிகளில் சிறார்களையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரையும் கண்மூடித்தனமாக தாக்குகிறது. போரை நிறுத்த வேண்டும் என்று
அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் நீலி கண்ணீர் வடித்தாலும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தொடர்ந்து அளித்து வருகின்றன. இந்த போரை ஒரு அணு ஆயுத போராக மாற்ற வாய்ப்பில்லை என்றாலும் கடல்வழி வாணிபம் பாதிப்பதாக உலக முதலாளிகள் கூறி வருகிறார்கள். கிழக்கு பகுதி தைவான் என்ற சீன மக்கள் வாழும் நாடு பார்மோசா என்ற தீவு. அந்த பகுதியில் பதற்றம் நிலவுண்ட நிலைமை நீடிக்கிறது. தைவான் என்ற பார்மோசா தீவு வரலாற்று ரீதியாக சீனாவின் அங்கமாக இருந்தது. சீனா தைவானை ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறது. அமெரிக்காவின் பின்பலத்தால் தைவான் அதை நிராகரித்து வருகிறது. இந்த பிரச்சனையில் சீனாவுக்கு தொடர்ந்து பதற்ற நிலை இருந்து சீனா பலவீனப்பட வேண்டும் என்று யுத்த தளவாடங்கள், வான்படை, கப்பற்படை போன்றவற்றை அமெரிக்கா தாராளமாக தந்து தன் முழு பலத்தையும் தைவானுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறது. சீனாவும் தைவானை இணைக்க வன்முறை தேவைப்பட்டால் பிரயோகிப்போம் என்று எச்சரித்து வருகிறது. மேலே கூறப்பட்ட 3 இடங்களிலும் பதற்ற நிலை நீடிப்பதால் ஒரு பக்கத்தில் உலக மக்களுக்கு அச்சமும் பொருளாதார சேதமும் ஏற்பட்டு வருகிறது. உலக பொருளாதாரத்தில் பின்னடைவு இல்லாவிட்டாலும் 1 அல்லது 2% பொருளாதார வளர்ச்சி தான் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவினுடைய டாலர் ஆதிக்கம் குறைந்து வருகிறது. பல நாடுகளுக்கு நேரடி வர்த்தகம் அந்த நாடுகளுடைய நாணய விலையை பரிமாறிக்கொண்டு டாலர் மூலமாக நடைபெறும் வர்த்தகத்தில் பின்னடைவை ஏற்படுத்துகிறார்கள். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பணவீக்கம், விலை உயர்வு மேற்படும் 3 போர்களினால் ஏற்படுவதால் அமெரிக்க, ஐரோப்பிய மக்கள் தங்களுடைய அரசாங்கங்களை எதிர்த்து போராடி வருகிறார்கள். அரசியல் மாற்றங்கள். ரஷ்ய அதிபர் புதினும் சீனா அதிபர் ஜின்பிங்கும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 இடங்களிலும் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் 4/7/24 அன்று நடைபெறும் என கன்சர்வேட்டிவ் கட்சி பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் இந்த ஆண்டு ஜோ பைடனுக்கும் ட்ரம்புக்கும் இடையே தேர்தல் நடக்க இருக்கிறது. ஐரோப்பாவில் நடந்து முடிந்த பார்லிமெண்ட் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து பாஜகவுக்கும் மோடிக்கும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு பாஜக தனித்த அமைச்சரவை அமைக்க முடியாமல் கூட்டாளிகளை கொண்டு ஆட்சி அமைத்திருக்கிறது. இதன் மூலமாக இந்திய ஜனநாயகத்துக்கும் அரசியல் அமைப்பிற்கும் ஏற்பட இருந்த அபாயம் நீங்கிவிட்டது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் குறிப்பாக மைனாரிட்டி சமூகத்துக்கு ஏற்படவிருந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டு விட்டது. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சமபலத்துடன் இருப்பது ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பாக அமையும். தென்னாப்பிரிக்காவில் ஆளுங்கட்சி மெஜாரிட்டி இருந்ததனால் மற்ற கட்சிகளுடன் இணைந்து கூட்டு மந்திரி சபை அமைத்து கொண்டது. சிறில் ரமபோசா தொடர்ந்து அதிபராக நீடிக்கிறார். ஆப்பிரிக்காவில் எல்லா நாடுகளும் இனக்குழுக்கள் சண்டையும் பொருளாதார வளர்ச்சியின் மக்கள் படும் துயரங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. நிலைத்த ஆட்சிகள் இல்லை. இராணுவத்திற்கும் மக்களுக்கும் ஆங்காங்கு வன்முறை போராட்டங்கள் நிகழ்ந்து வருகின்றன. கனடாவில் அந்த அரசாங்கம் இந்தியா சீக்கியர்களை திட்டமிட்டு கொள்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை வைக்கின்றன. அதனால் நம் நாட்டிற்கும் கனடாவிற்கும் நல்லுறவு இல்லை. தெற்காசிய நாடுகள் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், பர்மா, இலங்கை, பாகிஸ்தான், மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளோடு சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மாலத்தீவு நாட்டிற்கும் நமக்கும் உள்ள உறவு குறைந்து வருகிறது. பாகிஸ்தான் நமது குடியரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. ஆனால் இந்திய அரசு பாகிஸ்தான் வசமுள்ள இந்தியாவின் காஷ்மீரத்தை விடுவிப்போம் என்று போர் அச்சுறுத்தல் செய்கிறது. சீன அரசாங்கத்திற்கும் இந்திய அரசுக்கும் இருக்கும் வித்தியாசம் பற்றி பிரபலப்படுத்துவதில்லை. சுற்றியுள்ள நாடுகள் பங்களாதேஷ் மட்டும் நம்முடன் நல்லுறவு வைத்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளான முஸ்லீம் நாடுகள், சவுதி அரேபியா உள்பட அமெரிக்கா ஆதிக்கத்திலிருந்து விடுபட முயற்சிக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இருப்பதுதான். இந்த போக்கு இந்தியாவுக்கு சாதகமாக அமையும். தென் அமெரிக்காவில் பிரேசில், கியூபா, வெனிசுலா போன்ற நாடுகள் இடதுசாரி கட்சிகளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்கின்றன. கியூபாவையும் வெனிசுலாவையும் அமெரிக்க அரசாங்கம்
தொடர்ந்து வியாபார தடைகளை விதித்து அந்த நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க அரசு செயல்பட்டு வருகிறது. சிலி, அர்ஜென்டினா, கொலம்பியா போன்ற தென் அமெரிக்க நாடுகளில் வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் ஆட்சியில் இருக்கிறார்கள். இருந்தாலும் தென் அமெரிக்க பொருளாதாரத்தில் முன்னேற்றமில்லை. வேலையின்மையும் விலை உயர்வையும் எதிர்த்து மக்கள் போராடி வருகிறார்கள். இந்தியாவிலும் சீனாவிலும் பொருளாதார வளர்ச்சி சமமாக இருந்தாலும் சீனாவில் பொருளாதார முன்னேற்றத்தினுடைய பலன்கள் உழைக்கும் மக்களின் வாழ்வு உயர்வுக்கு பயன்படுத்தப்படுவதால் சீன மக்களுடைய வாழ்வாதார வளர்ச்சி வாங்கும் சக்தி உயர்வதால் உள்நாட்டில் அதிகரிக்கும் தேவைக்கும் வெளிநாடுகளில் தங்கள் உற்பத்தியை வளர்ந்த நாடுகளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி மாதிரி சீனா ஈடு கொடுப்பதால் தரமான பொருட்களை விலை குறைவாக ஏற்றுமதி செய்வதால் ஏற்றுமதி சேவை அதிகமாகி பொருளாதார வளர்ச்சியில் சீனா தொடர்ந்து முன்னேறி வருகிறது. சீனா பொருட்கள் இறக்குமதி இந்தியாவில் உயர்ந்து கொண்டுள்ளது. நம்முடைய பொருட்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு நிகராக இல்லாததால் நம் நாட்டிற்கும் சீன நாட்டிற்கும் வியாபார வித்தியாசம் ட்ரேட் பேலன்ஸ் உயர்ந்து கொண்டே போகிறது. சீனாவின் பொருளாதாரம் விரிவாக்கம் ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பியா, அமெரிக்க, தென் அமெரிக்காவிலும் விரிவடைந்து வருகிறது. இதை தடுக்க வேண்டும் என்று இந்திய, ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகள் முயன்றாலும் தடுக்க முடியவில்லை. உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு அடுத்து 2ஆம் இடத்தில் உள்ள சீனா அமெரிக்கா பொருளாதாரத்தை மிஞ்சும் அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகிறது. இந்தியாவின் பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் மற்றும் நிதியமைச்சராக இருந்த திரு ப. சிதம்பரம் அவர்களின் ஆட்சியில் உலகின் பொருளாதாரத்தில் 12ஆம் நிலையில் இருந்த நம் இந்தியா 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலத்தில் உலக பொருளாதாரத்தில் நமது இந்தியா 7ஆம் இடத்திற்கு உயர்த்தி ஏற்றினார்கள். தற்பொழுது மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் 7ஆம் இடத்தில் இருக்கும் இந்தியாவை 5ஆம் இடத்திற்கு உயர்த்தினோம் என்று சொன்னாலும் இங்கிலாந்து, பிரான்சிலும் பொருளாதாரம் குறைந்ததால் நம்முடைய பொருளாதாரம் உலக நாடுகள் மத்தியில் 5ஆம் இடத்திற்கு வந்துள்ளது. அதற்கு காரணம் முயற்சி அல்ல, உலக நாடுகளில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா இந்த பொருளாதார வளர்ச்சியினால் உலகில் 3ஆம் இடத்திற்கு விரைவில் வருவோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு தடையாக இருப்பது இந்தியாவில் ஏற்படும் பொருளாதார பலன்கள் 90% இருக்கும் உழைக்கும் மக்களுக்கு போய் சேராமல் ஒரு சிலர் மட்டும் பெரும் பணக்காரர்கள் ஆவதற்கு வழிவகுத்துக் கொள்கின்றனர். உழைக்கும் மக்களுக்கு அதன் பலன் கிடைத்தால் அவர்கள் வாங்கும் சக்தி குறைந்து தொழில் உற்பத்தியில் நமக்கு இருக்கும் திறனை முழுமையாக பயன்படுத்துவதில்லை. தொழில் உற்பத்தியில் இருக்கும் திறனில் 2/3 பாகம் மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம். அதனால் சிம்சன் குழுமம், அசோக் லேலண்ட் குழுமம், கோவை மெபலபிள்யூ குழுமம் மற்றும் இந்தியா பூராவும் உள்ள அனைத்து தொழிலகங்களும் வேலையில்லா நாட்களை அறிவிக்கிறார்கள். தொழில் முழு பயன் பெற வேண்டுமென்றால் உழைக்கும் மக்கள் பெரும் ஊதியத்தை உயர்த்தி அவர்கள் வாங்கும் சக்தியை உயர்த்தினால்தான் முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு மாநாட்டில் மட்டுமல்ல ஒவ்வொரு கூட்டத்திலும் இதை வலியுறுத்தி வருகிறார்கள் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். இனி நம்முடைய இயக்கம் இருக்கும் தொழிற்சங்களில் நடக்கும் நிகழ்வுகளை தொகுத்து இங்கே வழங்கியிருக்கிறோம். அவை முழுவதும் படிப்பதனால் இன்னும் காலம் கடந்து போகும் என்பதால் அவற்றை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு படிக்கவா. நம் இயக்கத்தினுடைய கடமைகள். இந்தியாவின் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்து பேஜ் 20 நடுவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பற்றி தனித்தனியாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பக்கம் 20 எடுத்துக்கொள்ளுங்கள். நம் இயக்கத்திற்கு இருக்கும் கடமைகள். இந்தியாவில் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடந்து பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் தங்கள் அணியில் போட்டியிட்டு வெற்றி பெற பீகாரில் நிதிஷ்குமார் மற்றும் பாஸ்வான், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, கர்நாடகாவில் தேவகவுடா போன்ற அமைப்புகள் இணைந்து திரு மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சரவையும் அமைத்து விட்டார். நிதி, வெளியுறவு, இராணுவம், சாலை போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு அமைச்சகத்திற்கான
முக்கிய பதவிகள் முன்பிருந்து பாஜக அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு அமித்ஷா, திரு ஜெய்சங்கர், திரு நிதின் கட்கரி ஆகியோர் தொடர்கிறார்கள். அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு உதிரி இலாக்காக்களை மட்டுமே பாஜக ஒதுக்கியிருக்கிறது. இதனால் பாஜக ஆட்சி அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லாமல் பழைய கொள்கையை அமுல்படுத்துகிறார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை தொடுவதற்கு பயப்படுவார்கள். அதே சமயத்தில் மோடி அரசு தொழிலாளருக்கு தற்சமயம் இருக்கும் பாதுகாப்பு நல சட்டங்களை பறிக்கும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 புதிய சட்டங்களான ஊதிய சட்டம் தி கோட் ஆஃப் வேஜஸ் 2019, தொழிலுறவு சட்டம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம் தி ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த்தி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020, சமூக சட்டம் தி கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி 2020 ஆகிய சட்டங்கள் திருத்தப்பட்ட சட்டங்களாக இதுவரைக்கும் அமுல்படுத்தாத இந்த சட்டங்களை முதலாளிகளின் அமுல்படுத்துவார்கள். தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இவைகளை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். பிரதானமான சமயம் நிலவும் ஒரு வேலைக்கு ஊதிய வித்தியாசமின்றி பெருகிக்கொண்டே வருகிறது. பழைய தொழிற்சாலைகளில் ஓய்வு பெற்ற இடங்களில் தினக்கூலிகளை கொண்டு நிரப்புவதும், அதாவது நிரந்தர தொழிலாளிகள் 10 முதல் 15ஆக குறைந்து விட்டதால் இவர்களை விருப்போவில் அனுப்பிவிட்டு புதிதாக தினக்கூலிகளை மட்டும் தொழிலகங்களில் வைத்துக் கொள்வது நாளுக்கால அதிகரித்து வருகிறது. எஞ்சியிருக்கும் 20க்கும் குறைவான தொழிலாளர்கள் இருக்கும் தொழிலகங்களில் பிரதான தொழிற்சங்கங்கள் பழைய சங்கங்களாக இருந்தாலும் அந்த சங்கங்களின் கூட்டுப்பேர சக்தி இல்லாததால் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிர்வாகங்கள் ஏற்க மறுக்கிறது. இப்பேற்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு உள்ள அலுவலக கட்டிடங்கள் மற்றும் பொது சொத்துக்கள் விற்று பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சங்க உறுப்பினர்களிடையே முளைத்திருக்கிறது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் சங்க சொத்துக்களை விற்க வேண்டும், அதே சமயத்தில் தங்களுக்கு விற்பதில் சம பங்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைத்து இயக்கங்களை நடத்துகின்றனர். விற்பதற்கு முன்னேயே வழக்குகளையும் போடுகின்றனர். திருவொற்றியூர் ராயல் என்ஃபீல்ட் பழைய தொழிற்சங்க இடத்தை விற்று சங்கத்தில் கடைசியாக வயதாக பங்கிட்டு கொண்டனர். ஏற்கனவே மூடிவிட்ட தொழிற்சாலையில் இருந்த சங்க சொத்துக்கள் இந்தியா ஃபோர்ட், சேனல் மோட்டார் போன்ற இடங்களில் விற்று பங்கு போட்டு கொண்டனர். மூடிவிட்ட இன்ஜின் வால் சங்க கட்டத்தில் தொடர்ந்து வரும் வருமானத்தில் ஓய்வு பெற்றவர்கள் பங்கிட்டுக் கொள்கின்றனர். இப்படித்தான் புகழ்பெற்ற தொழிற்சாலைக்கு சொந்தமான கட்டிடங்கள் வின்னி பீச் இன்ஜினியரிங், விம்கோ தொழிற்சாலை மூடப்பட்ட நிலையில் அந்த கட்டிடங்கள் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை. ஜிஇ பல்லாவரத்தில் இருக்கும் தொழிற்சங்கத்திற்கு 9 கிரவுண்ட் நிலம் மற்றும் கட்டிடம் சொந்தமாக இருப்பதை விற்று பங்கு போட்டுக்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றி விற்பனைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சங்கங்களின் பொது சொத்துக்கள் பொது சேவைக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக உறுப்பினர்களே பங்கிட்டுக் கொள்வது தொழிற்சங்க குறிக்கோளுக்கு விரோதமானதாகும். சோவியத் யூனியனை பொது உடை பூமியாக்கிய லெனின் தொழிற்சங்களுடைய பொது உடைமை கல்லூரிகள் அவற்றில் பயிற்சி பெற்றவர்கள் பொது உடைமை சமுதாயத்திற்கு செயல்படும் முன்னோடிகள் ஆவார்கள் என்று விவரித்தார். கடந்த காலங்களில் தொழிற்சங்கத்தினுடைய உடனடி குறிக்கோள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வது, அதோடு உலக பொது உடைமை சமுதாயமாக்குவதற்கு தொடர்ந்து குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று செயல்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள சங்கங்கள் தங்களை போன்ற உடனுழைக்கும் தொழிலாளர்களுக்கு சம சம்பளம் பெற வேண்டும் என்ற கடமையை மறந்து அதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காமல் சுயநலத்தோடு செயல்படுவது வருந்தத்தக்கதாகும். நம்முடைய இயக்க தலைவர்கள் தொழிற்சங்கம் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரை இந்த கட்டுரையின் ஒரு அங்கமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தொழிற்சங்கத்தின் குறிக்கோளை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 1000 மைல்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒருவர் அதனை அடைய முதலில் ஒரு காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதைப்போல் தொழிற்சங்கங்கள் முதலில் சம வேலை செய்யும் சக தொழிலாளிக்கு சம சம்பளம் நிரந்தர வேலைகளில் வேலை செய்யும் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை முறைப்படுத்தும் ஒழிக்கும் சட்டம் 1970 கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 1970, முழு சம்பள சட்டம் 1976 ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976, நிரந்தரப்படுத்தல் சட்டம் 1981, கான்ஃபரண்ட் அண்ட் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் 1981 இவைகளை
நிர்வாகங்கள் அமுல்படுத்த தொடர்ந்து நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளாவிட்டால் நிரந்தர வேலைகள் எல்லாம் தினக்கூலி வேலைகளாக ஆகிவிடும். இருக்கும் தொழிற்சங்கங்கள் கரைந்து போய்விடும். இப்பொழுது GE பல்லாவரத்திலும் அசோக்குள்ள நிறுவனத்திலும் வாரசிகளுக்கும் நிரந்தர வேலை கொடுக்க வேண்டும் என்றும், அதோடு 2 ஆண்டுகள் பணிந்துள்ளவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், தினக்கூலிகளுக்கு சம ஊதியம் கிடைக்கும் வரை வாழ்வூதியம் கிடைக்க வேண்டும் என்றும் பல இயக்கங்களை நாம் நடத்தி வருகிறோம். இந்த இயக்கங்களை நம் தலைமையில் உள்ள எல்லா சங்கங்களிலும் உடனே நடத்த வேண்டும் என்றும், இதுவே நாம் உடனடியாக துவங்க வேண்டிய கடமை என்றும் நாம் செயலில் இறங்குவோம். உடனடியாக தலைவரின் ஆணைப்படி நாம் அத்தனை பேரும் செயலில் இறங்குவோம். நாம் அத்தனை பேரும் நல்ல சத்தம் போட்டு வேகமாக வீரமாக சொல்லுங்க. தலைவரின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம். தலைவரின் கொள்கையை தலைவரின் கொள்கையை தலைவரின் கொள்கையை இந்த மாநாட்டின் மூலம் தலைவரின் கொள்கையை. நன்றி, வணக்கம்.